வெல்கம் டு ஆபிதாரியன் சேனல். இன்றைக்கி முட்டை போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 3 முட்டை போட்டுக்கிறோம். கொஞ்சம் கடலமாவு, இது 3 முட்டையை நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு கடல மாவு ஒரு அளவாக 100 கிராம் எடுத்துக்கிறோம். கடல மாவு கொஞ்சம் 100 கிராம் கடல மாவு. அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு 2 ஸ்பூன் போடணும். தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஒரு இது சோடா உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் அரை கரண்டி மிளகு பொடி. அவ்வளோதான். இது இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சிடணும். கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி கலக்கணும். அளவு தண்ணி தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. அளவான தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். சோடா உப்பு போடுறதுனால அப்போ நல்லா புசுன்னு வரும். குக்கரில் தண்ணி வச்சு 3 முட்டை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சோம்னா அந்த தோல் ஒட்டாமல் வரும். இப்போ முட்டை வேக வச்சுட்டோம். முட்டை போண்டாக்கு முட்டை வேக வச்சு எடுத்துட்டோம். உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா உடையாமல் இப்படி வரும் அல்வா வாட்டை. மாவு கலக்கி வச்சுருக்குறோம், அது கட் பண்ணி போடணும். எண்ணெய் காய் வடைச்சட்டியில் எண்ணெய் போடுறேன். எண்ணெய் காய் எண்ணெய் எடுத்துகிட்டு முட்டை கட் பண்ணது கடல மாவில் கலக்கி முக்கி போடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, போடுறோம். பாருங்கள், போடுறோம். பாருங்கள், இது வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, 10 நிமிஷம் வேலை தான். முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.